ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இதை பற்றி வந்து நம்ம லாஸ்ட் 2 மாசமா வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஸோ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நிறைய பேர் என்கிட்ட கேட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கிரிப்டோ கரன்சி எப்படிடா ஒர்க் ஆகுது, அதோட எவல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடுறா அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கிரிப்டோ கரன்சி எதனால வந்துச்சு, அந்த கரன்சி சிஸ்டம் எப்படி எவால்வேட் ஆச்சு, அதோட எவல்யூஷன், பிட்காயின் அப்படின்னா என்ன, அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னன்னா, இது ஒரு டிஜிட்டலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் கரன்சி. ஸோ இந்த கரன்சி எதனால வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, கரன்சியோட எவல்யூஷன் வந்து நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ கரன்சியோட எவல்யூஷன் வந்து நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக என்ன இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பார்ட்டர் சிஸ்டம். ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருளை விற்று ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் நம்ம வாங்குறோம். ஸோ இதில் வந்து நிறைய மிஸ்மேட்சஸ் நடந்து நிறைய ப்ராப்ளம் நடந்துச்சு. இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அடுத்து கொண்டு வந்த மெத்தட் தான் வந்து கோல்டு கரன்சி. ஸோ ஒரு ஆள் வந்து கோல்டை கொடுத்துட்டு வந்து அங்கேருந்து வந்து ப்ராடக்ட் வாங்கிப்பாங்க. இதுலேயுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா, சேஃப்டி இல்லையா, நிறைய கோல்டை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதனால என்ன கொண்டு வந்தாங்கன்னா, கோல்டு பேக்டு கரன்சிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. கோல்டு பேக்டு கரன்சிஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கோ, எவ்வளோ கோல்டு ரிசோர்ஸ் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பரை வந்து கேஷாக யூஸ் பண்ணி வந்து மக்கள் வந்து டிரான்சாக்ஷன் நடத்திட்டு இருந்தாங்க. பட் இதுலேயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ இதில் என்ன எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து டாலரை வந்து கோல்டுக்கு பெக் பண்ணாங்க. 1940s வந்து டாலரை கோல்டுக்கு பெக் பண்ணிட்டு மற்ற கரன்சிஸை வந்து பெக்டு டு டாலர், பெக்டுனா ஃபிக்ஸ்ட். ஸோ இதுலேயுமே வந்து பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1970s என்ன ஆச்சுன்னா வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வேணாலும் மணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அப் டு த கவர்மெண்ட் டு பிரிண்ட் மணி. இங்கேயுமே வந்து பல பிரச்சனைகள் வந்துச்சு. இதுதான் நம்ம கரண்ட் கரன்சி சிஸ்டம். ஸோ கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கரன்சி வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் பிளான் இல்லை அப்படின்னா வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிம்பாப்வே அண்ட் வெனின்சுலா, இங்கே வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்பராக பேங்கிங் சிஸ்டம் நல்லா இல்லை அப்படின்னா வந்து ஒரு பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பேங்க் வந்து மக்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சிஸ்டத்தில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஃபியூச்சரில் ஒரு மாடர்னைஸ்ட் கரன்சி வெர்ஷன் தான் வந்து என்னன்னா கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் என்ன ப்ளஸ் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஸோ டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம கரண்ட் சிஸ்டம் வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம். சென்ட்ரலைஸ்ட்னா என்ன, இப்போ நான் ஒரு மணியை வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்டியூஷன் போயிட்டு தான் வந்து இன்னொரு ஆள்கிட்ட போகும். ஸோ எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்ட். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிங்க வந்து டீசென்ட்ரலைஸ். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் கம்பேர் டு சென்ட்ரலைஸ் சிஸ்டம். அதை விட ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, இது வந்து கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோகிராஃபி அப்படின்னா வந்து இட்ஸ் என்கிரிப்டட். நான் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடத்துறேன்னா அது என்கிரிப்ட் ஆகி அந்த பர்சனுக்கு வந்து டீக்ரிப்ட் ஆகி பார்க்கலாம். ஸோ இது வந்து சேஃப்டி அண்ட் இது வந்து பேக் செயின் டெக்னாலஜியால் பேக்கப் பண்ணுறதுனால இது வந்து பக்கா சேஃப். இடையில வந்து இப்போது நார்மல் கரன்சி வந்து நம்ம ஃபேக் கரன்சியெல்லாம் கிரியேட் பண்ணலாம். பட் இது வந்து இங்கே இம்பாசிபிள். பட் இப்போ கிரிப்டோ கரன்சியோட நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கவர்மெண்ட்டுமே வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து இதை அக்செப்ட் பண்ணல, லீகல் அப்படின்னு சொல்லலை. அண்ட் சம் கம்பெனிஸ் மட்டும்தான் இப்போ அக்செப்ட் பண்ணுது. பட் இன் ஃபியூச்சரில் வந்து இது வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவை நம்ம கேஸாக எடுத்துட்டோம்னா 2018 வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ கரன்சி வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் 2020 வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படிலாம் ஆர்பிஐ வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவிலுமே இப்போ வந்து இட்ஸ் நாட் இல்லீகல். பட் வந்து நிறைய இந்த ரெகுலேட்டரி பாடி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் கிரிப்டோ கரன்சி பொறுத்த மட்டும் இது வரைக்கும் இப்போ கிடையாது. பட் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சி அஸ் அ கரன்சியாக வந்து பெருசாக யாரும் ரெகனைஸ் இல்லை அப்படின்னாலும் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து ட்ரேடிங் அசர்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக இப்போ வந்து நம்ம கோல்டு வந்து கமாடிட்டியாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் நம்ம பார்த்தோம், ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஷேரை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். கிரிப்டோ கரன்சி ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்ச கிரிப்டோ கரன்சி பேர் தான் என்னன்னா பிட்காயின். 2007 or 8 வந்து அவர் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் கீழே கொடுக்குறேன். இதுதான் அவரோட பேர். அவர் மேலா இல்லை ஃபீமேலா இல்லை அவங்க ஒரு டீமா, அது யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் அது அனானிமஸ் தான். ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்ச அந்த காயின் பேர் தான் வந்து பிட்காயின். ஸோ பிட்காயினோட இப்போ கரண்ட் ரேட் இப்போ என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 50 lakh ஒரு பிட்காயினோட ரேட். இன் ஃபியூச்சரில் வந்து மேபி கிரிப்டோ கரன்சியும் ஒரு கரன்சியாக வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி நம்ம கரன்சி சிஸ்டத்துக்கு கூட வந்து கிரிப்டோ கரன்சி வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட்
லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கிரிப்டோ கரன்சினா என்ன, பிட்காயின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினச்சேன். அது கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் கொஞ்சம் இதில் இருந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை குவைரிஸ் இருந்துச்சு, ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.